ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரத்தின் பெயர் கோலியாஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோலியாஸில் நிறைய வகைகள் உண்டு. இது செமி ஷேடில் வச்சுன்னா நல்லா குரோத் இருக்கும். டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது லைட்டாக பேர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இந்த மாதிரி பூக்கள் வரும் கோலியாஸில். இங்கே பாருங்கள், இந்த பூக்கள் வரும்போது உடச்சி எடுத்துருங்க. ஏன்னா கோலியாஸில் பூக்கள் விடும்போது தண்டு முத்தி போயிடும். முத்திச்சுன்னா நமக்கு செடி சீக்கிரமாக வந்து காய ஆரம்பிச்சிருது. பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் வந்ததுன்னா பூக்களை உடச்சி எடுத்துருங்க. வெறும் செடியை விடுங்க. செடியை உடச்சி பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ட்ரிம் பண்ணிக்கிங்க. ட்ரிம் பண்ணி அழகாக செடி தாவரத்தை வளர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரான்ச் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், கோலியாசி இவ்வளோ கட்டிங் சேர்த்து போட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த இது கூட எடுத்துருங்க முனையில். இதை நம்ம கிரவுண்டில் வச்சோன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு தனி தாவரமாக இருக்கும். இது டைரெக்டாக பாட்டில் கிரவுண்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பாட்டிலோட டைரெக்டாக கட்டிங் போட்டுக்கலாம். வித்தின் 3 வீக்ஸில் நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகி ஒரு புதிய தாவரமாக நம்ம காட்சி அளிக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கோலியாஸில் ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, மிக்சட் கலர் இருக்குது. ஒயிட்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. பியூர் ஒயிட் வராது. ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, மிக்சட் கலர் நிறையா இருக்குது இதில் கோலியாஸில். ஆகவே நீங்கள் சும்மா கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தாவே போதும். செமி ஷேடில் நீங்கள் சைடில் நல்லா இது வரும். ஒரு கிரவுண்டில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். பூக்கள் வந்தால் மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுது. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.